மும்பையில் விளம்பர பேனர் விழுந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். புழுதி புயல் வீசியதால் இந்த விபத்து நடந்திருக்கிறது. 67 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் அங்கு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜா, தற்போது இந்த சம்பவத்தில் மேலும் யாராவது விபத்தில் சிக்கியிருக்கிறார்களா? மீட்பு பணிகள் எந்த அளவில் உள்ளது? படுகாயமடைந்தவர்களின் நிலைமை என்ன? வணக்கம். மும்பையில் காட்டோர் பகுதியில் ராட்சச எறும்பு விளம்பர பலகை இன்று மாலை புழுதி புயல் கடுமையாக இருந்த காரணத்தால் அந்த பெட்ரோல் பங்க் மீது விழுந்ததில் 100 பேர் அங்கே சிக்கிக் கொண்டனர். தொடர்ந்து இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. தற்போது மீட்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் இறங்கியிருக்கிறார்கள். தற்போது வரை 67 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் காயமடைந்த அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களுக்கான சிகிச்சைக்கான செலவை அனைத்தும் அரசே ஏற்கும் என அம்மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்திருக்கிறார். மீட்பு பணிதான் முதலில், அதாவது எங்களுக்கு முக்கியம், முதலில் அனைவரும் பத்திரமாக மீட்பதுதான், பிறகு காயமடைந்த அனைவர்களுக்கான செலவை அரசே ஏற்கும், உயிரிழந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார். மேலும் இந்த விளம்பர பலகை வைத்து முறையான அனுமதி பெறப்பட்டதா மற்றும் மாநகரில் உள்ள அனைத்து விளம்பர பலகைகளின் நிலைமை குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக அங்கே நேரில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் இடத்தை அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார். இது தவிர உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாயை அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.